மதரசா மாணவர்கள் இப்போது இந்தியா முழுக்க எடுத்துக்கிட்டிங்கனாக்க கிட்டத்தட்ட முஸ்லீம்கள் அதிகம் வாழக்கூடிய கிராமங்கள்லாம் அதிகமாக மதரசாக்கள் இருக்கும். அந்தந்த ஊர் செல்வந்தர்களை வச்சு இது நடத்தப்படுது. அரசாங்கத்துடைய செலவுகள் எதுவுமே கிடையாது. எல்லாமே செல்வந்தர்கள், இஸ்லாமிய செல்வந்தர்கள் கொடுக்குற பணத்தை வச்சு இந்த மதரசாக்களை நடத்திட்டு வராங்க. ஆனால் அந்த மதரசாக்களில் சொல்லக்கூடிய பாடங்கள் அந்த மாணவர்கள் எதிர்காலத்தை சிறப்பாக்குதான்னாக்க பூஜ்ஜியமாக தான் இருக்குது. இப்போ ஊபியில் நான் பார்த்தேன், சமீபத்தில் இந்த ஒரு காணொலியை பார்த்தேன். அந்த மதரசா மாணவர்களுக்கு அருமையான பாடம் எடுக்கிறாங்க. அவர்களுக்கு ஒரு 4 மணி நேரம் அது மட்டும்தான் அந்த குர்ஆன் ஹதீஸு இது சம்மந்தப்பட்டது. பாக்கி எல்லாம் ப்ராக்டிக்கல் ஒர்க்கு. அவர்கள் ஒவ்வொரு டெக்னீஷியனாக மாற்றுறாங்க. கணினி ஒரு குரூப்பு, செல்ஃபோன் ஒரு குரூப்பு, வாஷிங் மிஷினு, இப்படியே வரிசையாக என்னென்னலாம் நம்ம டெக்னிக்கலாக என்னென்னலாம் கற்றுக்கணுமோ அத்தனையும் அங்கே பாடங்களாக எடுக்கப்படுது. இது உண்மையிலேயே வரவேற்கத்தக்க ஒரு விஷயம். இதை நம்ம ஃபாலோ பண்ணோம். நம்முடைய இப்போ மதரசாக்கள் ஒவ்வொரு ஊர்லேயும் இருக்கிற முஸ்லீம்களுடைய ஊர்களில் அந்த மதரசாக்களுடைய கல்வி திட்டத்தை மாற்றி அமைச்சு அந்த மாணவர்கள் 7 வருஷம் முடிச்சுட்டு வெளியில் வரும்போது இந்த உலகத்தில் எந்த ஒரு கஷ்டமான சூழலையும் சந்திக்கக்கூடிய மக்களாக அவர்களை மாற்றணும். அதை பாருங்கள், அந்த மாணவர்கள் எவ்வளோ ஆர்வமாக இந்த சின்ன வயசில் இதெல்லாம் கற்றுக்கிட்டாங்கனாக்க அவர்கள் வருங்காலம் அவர்கள் ரொம்ப பிரகாசமாக இருக்கும். அதுதான் நம்ம பார்க்குறோம். இதில் நபிகள் நாயகம் காலத்திலே பாருங்கள், வியாபாரம் நபித்தோழர்கள்லாம் பண்ணியிருக்காங்க பாருங்கள். அபூபக்கர், உமர், உதுமான் போன்றோர் வியாபாரத்தில் ஈடுபட்டிருந்தனர். அவர்கள்லாம் வியாபாரத்தில் நல்லா பயங்கரமாக இருந்திருக்காங்க. நபிகள் நாயகமே ஒரு வியாபாரி தான். ஹதீஜா நாயகத்தோடு சேர்ந்து இருக்கிறப்போ மிகப்பெரிய அவங்க செல்வந்தராக இருந்தப்போ அவர்களோட சேர்ந்து வியாபாரம் நிமித்தமாக அவங்க நிறைய இடங்களுக்கு போயிருக்கிறாங்க. அதே மாதிரி விவசாயம் பார்த்த ஒரு நபித்தோழர் அனஸ் பின் மாலிக் விவசாயம் செய்ததாக கூறப்படுகிறது. கைவினைஞர்கள், சில நபித்தோழர்கள் கைவினைப் பொருட்களை தயாரிக்கும் தொழிலில் ஈடுபட்டிருந்தனர். போர் வீரர்கள், நபித்தோழர்களில் பலர் போர்களில் ஈடுபட்டு இஸ்லாமிய இராணுவத்தில் முக்கிய பங்கு வகித்தனர். அறிஞர்கள், அப்துல்லா இப்னு அப்பாஸ் போன்றவர்கள் அறிஞர்களாகவும் ஹதீஸ் அறிவிப்பாளராகவும் இருந்தனர். ஆட்சியாளர்கள், உமர் போன்றோர் இஸ்லாமிய சமூகத்தை நிர்வகிக்கும் ஆட்சியாளர்களாகவும் விளங்கினர். இப்படி பன்முகத்தன்மையில் அவர்கள் இருந்திருக்கிறாங்க. இப்போ நபிகள் நாயகத்துக்கிட்ட பாடம் எடுக்கும்போது அந்த நபித்தோழர்கள் என்ன பண்ணுவாங்கனாக்க, ஒரு 10 பேர் கூட இருந்தாங்கனாக்க ஒரு 5 பேர் என்ன பண்ணுவாங்கனாக்க வெளியில் தொழிலுக்கு போயிடுவாங்க. தொழிலுக்கு போயிட்டு வந்துட்டு மறுநாள் இங்கே தங்கியிருந்தாங்கன்னா, நபிகளோட தங்கியிருந்தாங்கல்ல, அவர்களுக்கு அவர்கிட்ட பாடம் எடுப்பாங்க. நீங்கள் இன்றைக்கி நபிகள் என்ன அவங்களுக்கு சொன்னாங்க, அதை எங்களுக்கு சொல்லிக் கொடுங்க. இவங்க எல்லாம் சொல்லிக் கொடுப்பாங்க. அதன் பிறகு அந்த 5 பேர் தொழிலுக்கு போயிடுவாங்க. இப்போ இதுலேருந்து எப்படி தெரியுது, கல்வியும் கிடைக்கிது, அவர்களுக்கு தொழிலும் கிடைக்கிது. இப்போ 2ம் கிடைக்கிறதுனால கடைசி காலம் வரைக்கும் அவர்கள் யாருக்கும் தலை வணங்காமல் தலை நிமிர்ந்து வாழ்ந்தாங்க. இப்போ மதரசா மாணவர்கள்லாம் வெளியில் முடிச்சுட்டு என்ன பண்ணுவாங்க, ஒவ்வொரு பள்ளிவாசல் முத்தவல்லிகள் அவர்கள் என்ன சொல்கிறாங்களோ அதன்படி நடந்துக்கிட்டு ரொம்பவும் பணிவாக, ரொம்பவும் ஒரு என்ன சொல்கிறது, ஒரு இமாமாக இருப்பாங்க, இல்லைனாக்க மோதினாராக இருப்பாங்க. அப்படி இல்லையா, ஹாஃபிஸ் ரமலானுக்கு ரமலான் குர்ஆன் ஓதி அதுக்கு அந்த பணமளிப்பு 10,000 15,000 வச்சு கொடுப்பாங்க. அதை வச்சுக்கிட்டு அவங்க லைஃப் ஓடும். எங்கள் ஊர்லலாம் டெல்லியிலேருந்து ஒரு ஆஃபீஸாக வருவார் வருஷம். தாத்தாவெல்லாம் சொல்லுவார், டெல்லியிலேருந்து வராங்க, இமாம் வராங்க, ஹாஃபீஸாக வராங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதெல்லாம் மார்க்கத்தின்படி இருக்குதான்னு நம்ம யோசிக்கணும். மார்க்கத்தில் அது காட்டப்பட்டிருக்குதா, இது மாதிரிலாம் நபிகள் நாயகம் காலத்தில் இப்படிலாம் நடந்திருக்குதா? நபிகள் நாயகம் கிட்டத்தட்ட 100 ஆடுகள் கொண்ட ஒரு ஆட்டுப்பண்ணையை வச்சுருந்தாங்க. என்ன பண்ணுவாங்கனாக்க, அந்த 100 ஆடுகள் இருக்கிறப்போ அதில் ஏதாவது ஒரு குட்டி போடும்ல, அந்த ஒரு குட்டியை விற்றுட்டு இல்லை அறுத்து விருந்து வச்சுட்டு தங்களுடைய வருமானத்தை பார்த்துக்கிட்டாங்க. இது எவ்வளோ பெரிய ஒரு சூப்பரான ஒரு பொருளாதாரமாக இருந்துக்குதுன்னு பாருங்கள். ஒரு சிறந்த எடுத்துக்காட்டாக இருந்திருக்குது.
அவர்கள் வந்து ஒவ்வொரு பள்ளியிலையும் நான் போய் இருந்துக்கிட்டு மார்க்கும் சொல்கிறேன்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தவங்கள்ட்டையும் வந்து கையேந்தி காசு வாங்கலை. அந்த அளவு கண்ணியமாக அவங்க நடந்துட்டு போனாங்க. அவர்களுடைய தோழர்களையும் அதே மாதிரி கண்ணியமாக வச்சுருந்தாங்க. அப்படி இருக்கிறப்போ நாம் வந்து நம்ம மதரசா மாணவர்களை வந்து எந்த அளவு கண்ணியப்படுத்தணும், எந்த அளவு கௌரவமாக வச்சுருக்கணும் அப்படிங்கிறது நம்ம திங்க் பண்ண வேண்டாமா? நபிகள் காலத்தில் எப்படி வந்து மதரசாக்கள் நடந்தது, அதுபோல் நாம் அதை கொண்டு வரணும் அப்படிங்கிற அந்த எண்ணங்கள் நமக்கு வரணும். அது இல்லாத பட்சத்தில் இப்போ ஊபியில் மாறினது மாதிரி நம்ம தமிழகத்தில் அந்த ஊபியில் அந்த மாற்றப்பட்ட அந்த மதரசா கல்வி திட்டம் வந்து ஒவ்வொரு கல்வி சாலைகளையும் கொண்டு வரணும். கண்டிப்பாக நமக்கு அருமையான இடங்கள் இருக்குது, மக்கள் பொருளாதாரம் இருக்குது. அதை வச்சு மிகப்பெரிய ஒரு கல்வி புரட்சியை நம்ம ஏற்படுத்தலாம். அதற்கு வந்து இந்த மதரசா கல்வி ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்கும். அதை வந்து நம்ம செயல்படுத்தணும். ஒவ்வொரு ஊரில் உள்ள மொத்தவள்ளிகளும் பெரும் செல்வந்தர்களும் இதுக்கு முயற்சி எடுத்தாக்க இது நடக்காது ஒன்றும் இல்லை. கண்டிப்பாக இப்படி ஒரு புரட்சியை நம்ம செய்வோம்.